கேரளாவோட டாப் ஆக்டரான திலீப் அவர் மீது நடிகை பாவனா அவங்க மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ்லயும் நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன மாரியான கேஸ்ன்றத பத்தி தான் அந்த அந்த கேஸ பத்தி நான் லைவ் அப்டேட் தான் இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்ன இன்ஃபர்மேஷன்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து சேரும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை பாவனா ஒரு ஷூட்டிங்க முடிச்சுட்டு அவங்க வீடு வந்து கொச்சியில இருக்கிறதுனால கார்ல வந்து கொச்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்க வழியில அவங்க கார ஒரு டெம்போ வந்து இடிச்சு, அதுக்குள்ள இருந்த ஒரு 6, 7 பேர் வந்து பாவனாவ வந்து அந்த டெம்போல கூட்டிட்டு போயி, மாத்தி மாத்தி வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அது ஃபோட்டோ, வீடியோன்னு எல்லாமே எடுத்து, அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நடந்துச்சுன்னு போய் நீ வெளில சொன்னீன்னா, கண்டிப்பா இந்த ஃபோட்டோ, வீடியோ எல்லாத்தையும் வந்து நாங்க லீக் பண்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு மட்டும் இல்லாம, அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஆனா பாவனா ரொம்ப பிரேவா அடுத்த நாளே வந்து போலீஸ் கிட்ட போய் அவங்களுக்கு இந்த மாரி ஒரு நம்மள சில பேர் வந்து இந்த மாரி நடந்துருச்சு அப்டின்னா வந்து ஒரு மூலையில போய் ஒடுங்கி உட்கார தான் பார்ப்போம். அந்த பயம் இருக்கும். ஆனா பாவனா அந்த மாரி எதுவுமே பண்ணாம ரொம்ப பிரேவா இந்த இன்ஃபர்மேஷன பத்தி அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அந்த அந்த 6, 7 பேர்ல ஒருத்தன் வந்து பல்சர் சுனில்ன்னும், அவன ஏற்கனவே பாவனாக்கு தெரியும். அவன் வந்து நெறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து கார் ஓட்டுறவன் அண்ட் நெறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆளு. அவனும் இதுல ஒருத்தன். அவன் தான் இதுல மெயினான ஒரு ஆள் அப்டின்ற மாரி பாவனா வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து போலீஸ் வந்து அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பல்சர் சுனில் வந்து அவனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரணடைஞ்சு, நான் தான் பண்ணேன் அப்டின்ற மாரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும் வந்து குடுத்துருக்கான். இப்போ அவங்க 7 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பல்சர் சுனில் என்ன பண்ணியிருக்கான்னா, நடிகர் திலீப்புக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அதுல வந்து என்ன எழுதியிருக்கான்னா, இந்த மாரி நீங்க சொல்லி தானே வந்து நான் இந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணேன். நீங்க இப்ப என்ன ரிமாண்ட்ல ஐ மீன் நீங்க வந்து எனக்கு பெயில்ல எடுப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க பெயில்ல எடுக்கல. எனக்கு நீங்க ஒரு அமௌண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணீங்க. அந்த அமௌண்ட்டும் குடுக்கல. எனக்கு இந்த மாரியான ஒரு தேவை இருக்கு. நீங்க எனக்கு கண்டிப்பா இத வந்து கன்சிடர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நீங்க சொல்லி தான் நான் பண்ணேன் அப்டின்ற மாரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் மீடியால எல்லாருக்கும் தெரிய வந்து போலீஸ் மூலியமா. அப்புறமா கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான குற்றவாளியா திலீப் தான் இதுல ஒரு திலீப் சொல்லி தான் இவங்க எல்லாரும் இத பண்ணியிருக்காங்க அப்டின்ற மாரியான ஒரு கண்ணோட்டத்துல வந்து கேஸ் மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஏன் திலீப் வந்து ஏன் பாவனாவ இந்த மாரி பண்ணாரு அப்டின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி திலீப்போட எக்ஸ் வைஃப்பான மஞ்சு வாரியர் இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மஞ்சு வாரியரோட பெஸ்ட் ஃபிரெண்டா தான் பாவனா இருந்திருக்காங்க. பாவனா வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து திலீப்பும், மலையாளம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த காவ்யா மாதவனும் 2 பேருமே ஒரு ஒரு அஃபேர்ல இருந்தத வந்து அவங்க பார்த்ததாகவும், இது அவங்க பெஸ்ட் ஃபிரெண்டான மஞ்சு வாரியர் கிட்ட இந்த மாரி அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ண மாதிரியும், இதனால அவங்க 2 பேருக்குள்ள வந்து நிறைய சண்டைகள் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இந்த டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்ட பிறகு திலீப்க்கு வந்து யார் இது வந்து அவகிட்ட சொல்லியிருப்பா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வரும்போது, பாவனா தான் அந்த வேலைய பார்த்திருக்கா அப்படின்னு வந்து அவருக்கு தெரிய வருது. பாவனா வந்து பழி வாங்கணுன்ற ஒரு காரணத்தினால, பாவனாவ வந்து இந்த மாரி பல்சர் சுனில் ஆளுங்களலாம் வச்சு இந்த மாரி அவர் பண்ணியிருக்காங்க. அது வந்து நீ ஃபோட்டோ, வீடியோலாம் பண்ணி எனக்கு எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்ன மாதிரியும் நெறைய பேசப்படுது. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுனால, இதுதான் காரணம். பாவனா வந்து இவர் வந்து ஆள் வச்சு இந்த மாரி பண்ணதுக்கு அப்படின்னு வந்து தெரியுது. இப்போ இந்த இந்த கேஸ்ல வந்து அவரையும் அரெஸ்ட் பண்ணி, ஒரு நாள் ஃபுல்லா அந்த 8 பேரையும் உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. டே, நைட் விடாம விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு அடுத்த நாள் காலையில திலீப்ப ஒரு முக்கியமான குற்றவாளின்னு சொல்லிட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 84 நாள் கிட்ட அவர் ஜெயில்ல இருந்திருக்காரு. 84 டேஸ் கழிச்சு வந்து அவர ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அவர ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து நெறைய பதவிகள் வந்து பறிக்கப்பட்டது. அவர் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு அந்த எல்லா பதவிகளும் அவருக்கு திருப்பியும் குடுத்துட்டாங்க அப்டின்னும் கேள்விப்படப்படுது. அப்ப மஞ்சு வாரியர்கிட்டயும் வந்து இத பத்தி வந்து விசாரிக்கும்போது, மஞ்சு வாரியரும் சொல்லியிருக்காங்க, ஆமா இந்த மாரியான விஷயம் நடந்தது. எனக்கு பாவனா தான் இந்த இன்ஃபர்மேஷன குடுத்தாங்க. அப்டின்றத வந்து போலீஸ் கிட்ட மஞ்சு வாரியரும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல. டைவர்ஸ் ஆன கையோட திலீப்பும், காவ்யா மாதவனும் வந்து கல்யாணமும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அதுக்கப்புறமும் வந்து பாவனாவ பழி வாங்கணுன்ற காரணத்துக்காக அவர் இந்த மாரியான ஒரு காரியத்த செஞ்சிருக்காரு அப்டின்னும் தெரிய வருது. போலீஸ் விசாரணையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பல்சர் சுனில் யாருன்னே தெரியாது அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, இந்த இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஐ விட்னஸா ஒருத்தர் இருந்திருக்காரு. ஒரு டைரக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, திலீப்போட வீட்ல ஏற்கனவே நெறைய தடவ வந்து நான் பல்சர் சுனில வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால திலீப் சொல்றது வந்து பொய்யி அப்டின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க.
அ ப க கேஸ் நடந்துட்டே இருந்திருக்கு. பாவனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு இதுல ப்ராப்பரான ஜட்ஜ்மென்ட் கிடைக்கணுன்ற ஒரு மாரி நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஜட்ஜ் வந்து ரொம்ப பார்ஷியலா இருக்கிற மாரி இருக்கு. ஜட்ஜ தயவு செஞ்சு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து யாருமே கன்சிடர் பண்ணி ஜட்ஜும் மாறல. இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்ப வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மென்ட்ல வந்து போதுமான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால வந்து நாங்க திலீப்ப வந்து ரிலீஸ் பண்றோம். ஆனா அந்த 7 பேருக்கு தகுந்த பனிஷ்மென்ட் வந்து நாங்க குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இந்த சிச்சுவேஷன்ல வந்து திலீப்‌க்கு ஃபேன்ஸா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து திலீப் வந்து இந்த மாரியான ஒரு காரியத்த பண்ணல. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வேணும்னே ஜோடிச்சு அவர் மேல இந்த மாரியான ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அவர் இந்த மாரியான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரியான கருத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. யாரு திலீப்போட ஃபேன்ஸ். ஆனா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நெறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாரியான ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காருன்னு இவ்ளோ ஐ விட்னஸ் இருந்தும் வந்து அவர் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர வந்து நீங்க வெளியில விடுறீங்க. இதுவே எங்களுக்கு வந்து ஜட்ஜ்மென்ட் மேல ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிருது. அதனால இங்க வந்து ஒரு ஒரு கிரைம் ஒருத்தவங்க பண்றாங்க. ஆனா, அந்த கிரைம பண்றதுக்கு ஒரு மூல காரணமா ஒருத்தர் வந்து அந்த பிளான போட்டு குடுக்குறாரு பார்த்தீங்களா? அவர் பண்ண சொல்லி தானே இவங்க பண்ணாங்க. அப்ப அவர் தானே மெயின் கல்பிரிட். அப்புறம் அவர ஏன் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணல? அவருக்கு ஏன் இந்த மாரி ஒரு ஜட்ஜ்மென்ட்ட குடுத்துருக்கீங்க? அப்படின்ற மாதிரி மஞ்சு வாரியர் வந்து அவங்களோட Instagram பதிவகத்துல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாரியான இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால, மலையாளம் இண்டஸ்ட்ரியே எல்லாருமே வந்து பாவனா சைடு தான் நிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க எவ்ளோ ஒரு கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்கன்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஒரு பொண்ணுன்னு மட்டும் இல்லாம, அ அவங்க வந்து ஒரு உண்மைய சொன்னாங்களோ, இல்ல வேற எதனா ஒரு காரணத்துக்காகவோ, அவங்கள இந்த மாரியான ஒரு நிலைமையில வந்து அவங்கள தள்றதுன்றது வந்து ரொம்ப தவறான செயல். பழி வாங்கணும் அப்டின்றதுக்காக இந்த மாரி பண்ணாங்க அப்டின்னா, அதுவும் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவம் தான். ஏன்னா, இது என்ன பிரச்சனையா இருந்தாலும் வந்து அத பேசி சமாதானப்படுத்திக்கலாம். பேசி சரி பண்ணிக்கலாமே தவிர, இந்த மாரியான ஒரு காரியத்துல வந்து இறங்கக்கூடாது. அவங்கள நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்கள லெட் டவுன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்களும் உங்களோட தராதரத்த வந்து நீங்களும் இறக்கிக்கிறீங்க அப்டின்றது தான் அங்க தெரியுது அப்டின்னு மக்கள் நெறைய பேர் வந்து சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் என்னென்ன மாரியான அப்டேட்ஸ் வந்து இந்த நியூஸ்ல வரப்போகுது அப்டின்ட்டு. அண்ட் இந்த விஷயத்த பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமாடின்ற Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். தேங்க் யூ.